ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை வச்சு ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக 2 பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தாளிப்புக்கு வடகம், தாளிப்பு வடகம், வெங்காய வடகம்ல அது, சீரகம், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை. இது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த தாளிப்பு இதை சேர்த்துக்கலாம். லைட்டாக நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு உடனே தக்காளியும் அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் தக்காளியும் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 20 பல்லு பூண்டு, பெரிய பல்லாங்க ஒரு 5 பல்லு இருந்தால் போதும். இது பொடி பூண்டுன்றதுனால ஒரு 20 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். தோல் இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் பசங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்படியே குழம்புல கரைஞ்சிடும். நல்லா இடிச்சு சேர்த்துக்கிட்டோம்னா வதக்கும் போது. இப்போ புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி ஒரு 3 வாட்டி கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா 3 வாட்டிக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த திப்பி இல்லாமல் நல்லா வடிகட்டி சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு கூட குறைச்சி எப்படி சேர்க்குறீங்களோ சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உப்பும் தேவையான அளவு. இந்த குழம்புக்கு உப்பு நான் புளி கரைக்கும் போது உப்பு சேர்க்கல. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம இறக்கணும்னா சூப்பரான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடும். பூண்டு தட்டி போட்டு செய்யறதுனால நல்லா மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இதை நல்லா கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோவில் கொதிச்சு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்மளோட முருங்கைக்கீரை பூண்டு குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.